ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சாப்டர் 3 ஸ்கோப்பிங். ஸ்கோப்பிங் இஸ் த நத்திங் பட் என்ன அப்படின்னா லைஃப் டைம் ஆஃப் த வேரியபிள். ஸ்கோப்பிங் அப்படிங்கிறது என்னன்னா லைஃப் டைம். ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அந்த வேரியபிளோட லைஃப் டைம் வந்து எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும். உங்களுக்கு லாங் டைம் வித் இந்த ப்ரோக்ராம் அந்த ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி முடிக்கிற வரைக்கும் இருக்குமா, இல்ல இன்பிட்வீன் இல்லையவா, இல்ல வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளயா அப்படிங்கறத டிசைட் பண்றது தான் நம்ம ஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட்டா சொல்லணும்னா லைஃப் டைம் ஆஃப் த வேரியபிள் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா ஸ்கோப்பிங்னா என்னன்னு பார்க்க போறோம். அண்ட் தென் முக்கியமான ரூல் LEGP அப்படிங்கிற ஒரு ரூல் பத்தி பார்க்க போறோம். அண்ட் தென் மாடியூல்னா என்ன, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், இது எல்லாத்தையும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லங்கிறத இந்த இந்த நம்ம லெசன்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா scope refers to the accessibility of the variable with one part of the program to another part of the same program. அதான் சொல்றாங்க. ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட் வரைக்கும் நம்ம வந்து அந்த accessibility of the variable தான் நம்ம வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்கோப் அப்படின்னு சொல்றாங்க. accessibility of variable அல்லது அந்த வேரியபிளோட லைஃப் டைம் அதை தான் நம்ம வந்து ஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, வாட் இஸ் த வேரியபிள் ஸ்கோப்? வேரியபிள் ஸ்கோப்னா என்ன? டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட்ஸ் important to learn about the variable really are. ஓகேவா? எசென்ஷியலி there are addresses to an object in memory. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? இந்த மாதிரி கொடுத்து இந்த சைன் கொடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? இது வேரியபிள், இந்த சைடு கொடுக்கறது வேல்யூஸ் அப்படின்னு நம்ம கொடுப்போம் இல்லையா? சேம் அதுதான் சொல்றாங்க. when you assign the variable within that equal to sign to instant object. அதாவது இந்த ரைட் சைட்ல இருக்கிறது நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஏங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்றோம். அதுதான் மேட்டர். யூ ஆர் பைண்டிங் ஆர் மேப்பிங். இது என்னன்னு சொல்லலாம்னா மேப்பிங்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப ஏ வந்து எந்த இடத்துல மெமரியில இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து அந்த வேல்யூஸ் என்னவோ அது வந்து ஸ்பெசிஃபை ஆயிருக்கும். ஓகேங்களா? the value to instant multiple variables can map to the same instant. மல்டிபிள் வேல்யூஸும் அந்த சேம் இன்ஸ்டன்ட்ல நம்ம மேப் பண்ண முடியும். அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. உங்களோட முக்கியமான ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்தாங்க, the process of binding a variable name with an object is called mapping. அதாவது நம்ம ஒரு வேரியபிள அந்த நேம் வச்சு ஆப்ஜெக்ட் மூலியமா நம்ம பண்றோம் இல்லையா? இப்ப a equal to 5 அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் ஏன்னா இந்த ஈக்குவல் சைன் தான் வந்து டு பி யூஸ்ட் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு மேப் த வேரியபிள் ஆப்ஜெக்ட். இது மெயினான ஒர்க்குன்னு இந்த ஈக்குவல் சைன் தான் வந்து மேப் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ ஏ ஒரு மெமரியில இருக்கு அப்படின்னா ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 5ன்னு போய் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம இங்க என்னன்னு டிக்ளேர் பண்ணிருப்போம், ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம்னா இந்த இதை வந்து ஓகே அந்த 5ங்கிறது வந்து ஓகே மேப் பண்ணி நமக்கு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றதா இந்த ஈக்குவல் சைன்ஸ். அடுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கீப் த ட்ராக் ஆஃப் ஆல் மேப்பிங் வித் நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸோட தான் அது வந்து மேப் ஆகுது. ஓகேங்களா? நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கண்டெய்னர்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னு சொல்லலாம், கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் கூடயே நம்ம மேப் பண்றதுக்கு ஒரு நேம் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுதான் நேம் ஸ்பேஸ் நம்ம சொல்றது. இது ஒரு கண்டெய்னர் மாதிரி. அந்த கண்டெய்னருக்குள்ள இப்ப ஏக்குள்ள 5 கொடுத்துருக்கோம், அடுத்தது ஏக்குள்ள பி 6 கொடுக்குறோம் அப்படின்னா அது ரெண்டும் போய் ஏங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகிற மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம மேப் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, இப்ப ஏ ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கோம் அண்ட் தென் பி ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறப்போ ஏவோட வேல்யூ பிக்கு போற மாதிரி. அது கீழே எக்ஸாம்பிள் பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். யூ கேன் திங்க் ஆஃப் த as dictionary containing list of words and its meaning. ஓகேங்களா? the words are mapped with its meaning in dictionary whereas names are mapped with objects name equal to object. அதான் சொல்றேன் இல்லைங்களா? இந்த இடத்துல நேம் அப்படிங்கிறது ஏ 5 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா நேம்ங்கிறது ஏ அண்ட் தென் 5ங்கிறது ஆப்ஜெக்ட். இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம டிஃபைன் பண்றதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், this allows access to objects by name using choose and assign them. அசைன் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க சொன்ன மாதிரி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏக்கு 5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க வேரியபிள் இருக்கு, இங்க ஏ இருக்கு அப்படின்னா அதுக்கு 5ன்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் பிக்கு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. அப்ப பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? எஸ் எக்ஸாக்ட்லி 5 தான். பியோட வேல்யூ என்ன? 5 தான். அதான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க டயக்ராமா. ஏபி ரெண்டுமே என்ன கொடுக்குது உங்களுக்கு, எப்படி மேப் ஆகுது? ரெண்டோட வேல்யூ வந்து 5 தான் மேப் ஆகுது.
இன்கேஸ் ஏன்னா ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு 5 அண்ட் பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்கறனால அந்த ஏவோட வேல்யூ என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதை வந்து பிக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. ரீஅசைன் த வேல்யூஸ் இந்த இடத்துல ரீஅசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா, இங்க ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா, இப்போ எனக்கு பியோட வேல்யூ சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்னா ஆகாது. பிகாஸ் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றப்ப இங்க கொடுத்தது தான். இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆகும் அண்ட் தென் இந்த ஸ்டெப். ஓகேங்களா? இது ப்ராசஸ் ஆகி இப்போ பில என்னன்னு ஸ்டோர் ஆயிருக்கும் 5ன்னு ஸ்டோர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஏக்கு நான் 3ன்னு மாத்தினா ஏவோட வேல்யூ தான் 3ன்னு மாறுமே தவிர பியோடது மாறாது. ஓகேங்களா? அதுதான் இங்க கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏக்கு 3ன்னு இருக்கும், பிக்கு 5ன்னு. ஏன் அப்படின்னா இதுதான் ஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஏன்னா வித்தின் த ஸ்கோப்குள்ள ஃபர்ஸ்ட் இது வித்தின் த ஸ்கோப்குள்ள நடக்கும். ஓகேங்களா? இது ரெண்டும் ஒரே ஸ்கோப்குள்ள நடக்குது. இது வந்து அவுட் ஆஃப் த ஸ்கோப். இது என்னன்னு சொல்றாங்கன்னா அவுட் ஆஃப் த ஸ்கோப். ஸோ இந்த ஸ்கோப்ல இருக்கிறது மட்டும்தான் இதுல ஒர்க் ஆகுமே தவிர இந்த ஏ மறுபடியும் போய் இந்த இன்னர் ஸ்கோப்புக்கு போகாது. அதுதான் சொல்றாங்க. இது வந்து எக்ஸாம்பிளோட சொல்றப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ நான் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். த ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் தட் பார்ட் ஆஃப் த கோட் வேர் இட்ஸ் விசிபிள். ஓகேங்களா? எங்க விசிபிள் ஆகுதோ அந்த ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் எது வரைக்கும் குடுத்துருக்கோமோ, அது வரைக்கும் மட்டும் தான் அதனோட சேஞ்சஸ் நடக்கும். அதுக்கு அவுட்டர் லேயர்ல குடுக்குறது எதுக்குமே அந்த சேஞ்சஸ் நடக்காது. இது வந்து LEGP. இந்த ரூல பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்கோப்ங்கிறது வித்தின் த ஸ்கோப்குள்ள நம்ம எந்த சேஞ்சஸ் அந்த வேரியபிள்ல பண்ணுனாலும் அது நடக்கும். ஆனா, அதே அவுட் ஆஃப் த ஸ்கோப்ங்கிறப்போ, இன்னர் ஸ்கோப்ல நீங்க எந்த சேஞ்சஸ் குடுத்திருந்தாலும் அது அவுட் ஆஃப் ஸ்கோப்ப பாதிக்காது. அதே மாரி அவுட் ஆஃப் ஸ்கோப்ல எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் இன்னர் ஸ்கோப்ல இருக்கிறது பாதிக்காது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிஸ்ப்ளே அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஒரு ஃபங்ஷன் குடுத்திருக்காங்க. அதுல வேல்யூஸ் வந்து a ஈக்குவல் டு 7 குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டிஸ்ப்ளேங்கிற ஃபங்ஷனுக்குள்ள a ஈக்குவல் டு 7 இருக்கு. ஓகேங்களா? இங்க நீங்க a ஈக்குவல் டு வெளிய வந்து வெளிய கர்லி பிரேசஸ்க்கு அவுட்டர் சைடுல வந்துட்டு a ஈக்குவல் டு 8ன்னு குடுத்தீங்கனாலும், இந்த a ஈக்குவல் டு 7 வந்து எதுக்குள்ளனா டிஸ்ப்ளே ஃபங்ஷனுக்குள்ள மட்டும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த a ஈக்குவல் டு 8 அப்படிங்கிறது வந்து என்னன்னா, வெளிய குடுத்திருக்கனால அவுட்டர் லேயர் இது அவுட்டர் ஸ்கோப் அப்படிங்கிறனால நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இந்த டிஸ்ப்ளே ஃபங்ஷன்ல குடுத்திருக்க a ஈக்குவல் டு 7 வந்து அஃபெக்ட் பண்ணாது. நாட் அஃபெக்டட். சரிங்களா? அதுதான் ஸ்கோப்போட ஒர்க். மெயின் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து the error என்ன சொல்லியிருக்காங்க? When you are try to display the value of A outside procedure, the error will be the name A is not defined அப்படின்னு வரும். அதாவது வெளியே நம்ம ஏதாவது கொடுக்குறோம் டிக்ளேர் பண்ணாம கொடுத்தோம்னா வித்தின் த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம கொடுக்குறப்ப எந்த எரரும் வராது. ஓகேங்களா? the duration of the main the duration of the for which a variable is alive is called lifetime. நான் சொன்னேன் இல்லையா lifetime. ஸோ டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் எவ்வளோ நேரத்துக்கு ஆக்டிவா இருக்கோ அது வரைக்கும் உள்ள இருக்க இன்னர் ஏ வந்து ஆக்டிவ்ல இருக்கும். இதுதான் வந்து அதனோட லைஃப் டைம். இந்த இதை தாண்டி வெளியே வராது. இதுக்குள்ள எவ்வளோ நேரம் அந்த ஃபங்க்ஷன் இருக்கோ அதுக்கு தான் லைஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க. The duration for which a variable is alive is called its lifetime. ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப் டைம்னா என்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அந்த டியூரேஷன் வேரியபிளோட லைவிங் டியூரேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வாட் இஸ் த LGGP ரூல் அப்படின்னா நத்திங் பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. எல் அப்படிங்கிறது லோக்கல். ஓகேங்களா? லோக்கல் அதை வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ், இங்க கொடுத்துருக்காங்க பாரு. லோக்கல் எல், என்க்ளோஸ்டுனா இ, குளோபல்னா ஜி, பினா பில்டிங். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த ஸ்கோப்ல உங்களுக்கு கேட்குற மெயின் இதே வந்து ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் இருக்கும் இல்லை எந்த ரூல் ஃபாலோ பண்றாங்கன்னா LEGP ரூல். லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல், பில்டிங். ஓகேங்களா? லோக்கல் நத்திங் பட் வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ள இல்லை கிளாஸஸ்க்குள்ள ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்குள்ளேயோ இல்லை டிஸ்பிளே இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயோ நம்ம யூஸ் பண்றது தான் லோக்கல் ஸ்கோப். ஓகேங்களா? அதே என்க்ளோஸ்டு அப்படிங்கிறது என்னன்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன். இப்போ இஃப் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோக்ராமிங்ல வச்சு யூஸ் பண்ணுவோம். இஃப் கொடுத்துருப்போம், அடுத்தது எல்ஸ் இஃப் கொடுத்துருப்போம், அடுத்தது வந்து இன்னொரு எல்ஸ் இஃப் கொடுப்போம். இந்த மாதிரி நெஸ்டட் லூப்பா போகுது இல்லைங்களா? அந்த மாதிரி நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள எல்லாமே யூஸ் பண்றது என்க்ளோஸ்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குளோபல் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டு சிஎல்ஆர் ஸ்கிரீன் வரைக்கும் நம்ம கொடுக்குற எந்த லைஃப் டைம் அந்த வித்தின் த ப்ரோக்ராம் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம எழுதியிருக்கோமோ அது ஃபுல்லாவே அதனோட லைஃப் டைம் இருக்கும். அந்த வேரியபிளோட லைஃப் டைம் இருக்கும். அதுதான் வந்து குளோபல் ஸ்கோப்.
ஓகேங்களா. அண்ட் தென் பில்ட் இன் அப்படிங்கிறது என்னன்னா ரிசர்வ்டு நேம் இன் பில்ட் இன் ஃபங்க்ஷன். அதாவது மாடியூல்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது ரிசர்வ்டு நேம். அதாவது நம்ம இப்போ கீவேர்ட்ஸ் எல்லாம் ரிசர்வ்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால அந்த வேர்ட்ஸ் நம்ம வேரியபிளா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ஒரு ரூல் தெரியும் இல்லையா. சேம் அதே மாதிரி ரிசர்வ் நேம்ஸ் இன் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பில்ட் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை மாடியூல்ஸ்ல மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதனால இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லோக்கல்னா என்னன்னு பார்த்துட்டு வரலாமா. எல்ஜிபி ஸ்கோப் பத்தின டெஃபினிஷன் இப்ப நம்ம சொன்னதை இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்கோப் ஆல்சோ டிஃபைன் த ஆர்டர் இன் விச் வேரியபிள் ஹாவ் டு மேப் த ஆப்ஜெக்ட் இன் ஆர்டர் டு த obtained வேல்யூ. லெட்ஸ் டேக் எ சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. நத்திங் நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா. இப்போ எக்ஸுங்கிறது அவுட்டர் லேயர்ல கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே கீழே வருது இல்லைங்களா, இந்த இது வரைக்கும் இந்த டிஸ்பிளேக்குள்ள கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எக்ஸ் வந்து என்ன அப்படின்னா இன்னர் வேரியபிள். ஸோ இந்த எக்ஸ் அவுட்டர் வேரியபிள். இந்த இந்த பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தா எந்த இதில் இதாகும்னா இந்த அவுட்டர் வேரியபிளோட எக்ஸ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது தனி. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த அவுட்டர் எக்ஸுக்கு 5ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. இன்னர் எக்ஸுக்கு 10 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இந்த பிரிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 10 பிரிண்ட் ஆகும். இந்த பிரிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு 5ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதனோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, ஓகே எக்ஸ்ங்கிறது டிக்ளேர் பண்ணிட்டோம். டிஸ்பிளேல ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயும் ஒரு எக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இங்க நான் வந்து 5 கொடுத்துட்றேன். இங்க வந்து நான் 10 கொடுத்துட்றேன். அடுத்து இங்க பிரிண்ட் எக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த பிரிண்ட் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். இதனோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட் எக்ஸ். இந்த பிரிண்ட் எக்ஸ் எதோடது, அவுட்டர் லேயரோடது. அவுட்டர் லேயர்ல நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம், 5. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டிஸ்பிளே கால் பண்ணுது. டிஸ்பிளே கால் பண்ணா என்ன ஆகும் உங்களுக்கு, இன்னர் ரூப்ல இருக்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோமோ அது என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸோட வேல்யூஸ் அண்ட் தென் அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ என்ன வரும், நம்ம 10 இங்க கொடுத்துருக்கோமா, அந்த 10 பிரிக்கும். ஸோ இதனோட அவுட்புட் வந்து 5, 10. இது நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அவுட்டர் லேயர் இந்த இடத்துல நம்ம கொடுக்குற வேல்யூஸ் அவுட்டர் லேயருக்கும் இன்னர் லேயர்லையும் நம்ம வந்து கொடுக்குற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர்ல இருக்கிறது இன்னர் லேயர்லையும் அஃபெக்ட் ஆகாது. இன்னர் லேயர்ல நம்ம சேஞ்ச் பண்ணா அவுட்டர் லேயர்லையும் அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா. இதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்கோப்ல. நெக்ஸ்ட் அதே தான் சொல்லியிருக்காங்க இங்க. எபோவ் ஸ்டேட்மெண்ட் டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் பிகம் சேம் நேமா இருக்கனால டிஃப்ரெண்ட் ஸ்கோப்ஸ்ல இருக்கு. ஒன்னு அவுட்டர் லேயர் ஸ்கோப்ல இருக்கு, இன்னொன்னு இன்னர் லேயர், அதாவது வித்தின் த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இருக்கு. ஸோ அதனால எந்த அஃபெக்டும் ஆகாது நமக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் LEGP ரூல் டிசைட் த ஆர்டர் ஆஃப் விச் ஸ்கோப் இஸ் சர்ச்டு ஃபார் ஸ்கோப் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஆர்டர்ல பண்றதுன்னு அதுக்கு வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை தான் இப்ப பார்த்தோம். ஹையஸ்ட் டு லோயஸ்ட். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப லோக்கல் ஸ்கோப் அப்படிங்கிறது இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோக்கல்ங்கிறது வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ள, என்க்ளோஸ்ங்கிறது ஒரு நெஸ்டட் லூப்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல எக்ஸாம்பிள் அது மாதிரி. குளோபல்ங்கிறது என்னன்னா அந்த ப்ரோக்ராமோட லைஃப் டைம் வரைக்கும். பில்ட் இன் அப்படிங்கிறது ரிசர்வ்ட் நேம்ஸ் ஃபங்க்ஷன் மாடியூல்ஸ் நம்ம யூஸ் பண்றப்போ அது எல்லா இடத்துலயுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, டைப்ஸ் ஆஃப் 4 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப் இருக்கு நம்ம பார்த்தோமா. அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஹோப் என்ன இருக்கு அப்படின்னா லோக்கல் ஸ்கோப். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன, லோக்கல் ஸ்கோப். எஸ், லோக்கல் ஸ்கோப் இஸ் ரெஃபர்ஸ் டு த வேரியபிள் டிஃபைன் த கரண்ட் ஃபங்க்ஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். கரண்ட் ஃபங்க்ஷன். ஆல்வேஸ் எ ஃபங்க்ஷன் வில் பி first look up the variable name and its local. ஓகேங்களா. ஒன்லி இதை நீங்க வந்து தியரியா படிக்கிறதோட ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அங்க போய் படிக்கலாம். இப்போ டிஸ்பிளே நாங்க சொன்ன மாதிரி டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் நேம், அதுக்குள்ள ஏங்கிறது பிரிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. இங்க டிஸ்பிளே கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே கால் பண்ணோன்னு என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகும். பிரிண்ட் ஏவோட வேல்யூ 7 டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஆன்சர் என்ன வரும், 7. ஸோ இந்த இடத்துல என்னன்னா இதுதான் வந்து லோக்கல் ஸ்கோப். ஓகேங்களா. இந்த ஏங்கிறது என்ன, உங்களுக்கு லோக்கல் ஸ்கோப். ஓகேங்க. சோ அந்த இதுதான் வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இந்த ஏங்கிறது ஒர்க் ஆகும். அவுட்டர் லேயர்ல இங்க ஏ டிஸ்பிளே இந்த இடத்துல இப்போ இன்கேஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரிண்ட் ஏ அப்படின்னு நான் கொடுத்திருந்தேன்னா எனக்கு எரர் காமிக்கும். பிகாஸ் இந்த ஏங்கிறத எங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம் நம்ம, வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ள. சோ அதனால அவுட்டர் லேயர்ல நம்ம கொடுக்குறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எரர் ஷோ ஆகும். அதுதான் இதனோட சோப். So local scope refers to the variable define a current function. Always a function will first look up the variable name and its local scope. ஓகேங்களா. அது local scope. Only if does not find is that the outer scope are checked. ஓகேங்களா. அது find பண்ண முடியலன்னா outer scopeக்கு போகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது குளோபல் ஸ்கோப். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். குளோபல் ஸ்கோப் அப்படின்னா இப்ப ஏங்கிறது
10 இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளேல A குடுத்திருக்காங்க. சோ அப்போ இது வந்து என்னது? இது லோக்கல் ஸ்கோப். எஸ் கரெக்ட்டுங்களா? ஒரு ஃபங்ஷனுக்குள்ள நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் லோக்கல் ஸ்கோப். இந்த இடத்துல நமக்கு எப்படி ஆன்சர் வரும்? நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்த மாரி தான். டிஸ்ப்ளே இருக்கா? டிஸ்ப்ளே ஃபர்ஸ்ட் கால் ஆகுது. ஓகேங்களா? டிஸ்ப்ளே நமக்கு என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் கால் ஆகுது. சோ கால் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும்? இந்த ஃபங்ஷனுக்குள்ள போகும். அப்ப என்ன வரும் நமக்கு பிரிண்ட்ல 7. ஓகேங்களா? அண்ட் தென் பிரிண்ட் ஏங்கிறப்போ நமக்கு என்ன ஆகுது? அவுட்டர் லேயர்ல என்ன குடுத்துருக்கோமோ அதுதான் வரும். சோ அப்போ 10. ஓகேங்களா? அதனால தான் இங்க 7, 10 வருது. இதுதான் வந்து குளோபல் ஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது இந்த A வந்து இந்த A வந்து பர்ட்டிகுலர் ஃபங்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆனா இந்த 10 அப்படிங்கிற A வந்து வித்தின் த ப்ரோகிராம் ஃபுல்லாவே ரன் ஆகும். ஓகேங்களா? சோ அதனால தான் இது குளோபல் ஸ்கோப். வாங்க டெஃபினிஷன் பார்க்கலாம். குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா a variable which is declared outside of the function in the program is known as global variable. outside of the all functions. அந்த ஃபங்க்ஷன்ல இல்லாம வெளியே நம்ம கொடுக்க ஃபங்க்ஷனுக்கு வெளியே என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே குளோபல் ஸ்கோப் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம கொடுக்கறது எல்லாமே லோக்கல் ஸ்கோப். நத்திங். வேற எதுவுமே இல்லை அதுல. Next, a global variable can be accessed inside or outside of the all function in the program. என்ன சொல்றாங்க இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். So, inside and outside அந்த global scope நம்ம என்ன பண்ணலாம்? இன்சைடும் நம்ம கால் பண்ணிக்கலாம், அவுட்சைட்லயும் கால் பண்ணிக்கலாம். இதுதான் இதனோட மெயின் அட்வான்டேஜ். அதே லோக்கல் ஸ்கோப்ல கொடுக்கிறது வித்தின் இன்சைட் மட்டும் தான் பண்ண முடியும். இன்சைட் த ஃபங்க்ஷன் மட்டும் தான் நம்ம அதை கால் பண்றதோ அக்சஸ் பண்றதோ பண்ண முடியும். அவுட் சைட்ல பண்ண முடியாது. ஆனா குளோபல் ஸ்கோப் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ரெண்டு சைடும் பண்ணலாம். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்க்ளோஸ்டு குளோப். என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். டிஸ்ப்ளே. டிஸ்ப்ளேல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிருக்கோம். A10 கொடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து இது ஒரு தனி ஃபங்க்ஷன். ஓகே. அண்ட் தென் டிஸ்ப்ளே 1ல அதாவது இந்த டிஸ்ப்ளேக்குள்ள டிஸ்ப்ளே இருக்கு. அதனாலதான் இங்க பாக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. டிஸ்ப்ளேக்குள்ள டிஸ்ப்ளே 1. சோ இத வந்து என்ன சொல்றோம்? இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே. அண்ட் தென் இப்போ என்ன பண்றாங்க? டிஸ்ப்ளே 1 வந்து நம்ம கால் பண்றோம். டிஸ்ப்ளே 1ங்கிறப்போ நமக்கு என்ன போகும்? செகண்ட் இருக்க A போகும். நம்ம இதுல என்ன அப்படின்னா இது இங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இது நெஸ்டட் லூப் கரெக்ட்டுங்களா? சோ அப்போ இங்க டிக்ளேர் பண்ணிருக்க இந்த ஃபங்க்ஷன் இருக்க A வந்து இந்த டிஸ்ப்ளே 1ல இருக்க A வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல டிஸ்ப்ளே 1 ஃபர்ஸ்ட் கால் பண்ணோம்னா நமக்கு பிரிண்ட்ல என்ன வரும்னா 10 வரும். அண்ட் தென் இந்த பிரிண்ட் A யார கால் பண்றாங்க அப்படின்னா வித்தின் த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த 10ங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். சோ ரெண்டுக்குமே நமக்கு என்ன வரும் அப்படின்னா 10, 10 வரும். இப்போ இந்த டிஸ்ப்ளே நம்ம கால் பண்றப்ப இன்னொரு 10 வரும். ஓகேங்களா? 10, 10 இதுதான் வந்து இதனோட ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்ப்ளேவோட நெஸ்டட் லூப் தான் டிஸ்ப்ளே 1. ஓகேங்களா? அதனால இந்த ஏங்கிறது இங்கேயும் அக்சஸ் பண்ண முடியும். இதனால தான் இதை நம்ம என்ன சொல்றோம்னா என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்றோம். எஸ். வாங்க பார்க்கலாம். வாட் இஸ் த டெஃபினிஷன்? All programming language permit function to be nested. A function method which another function is called nested function. Nested function னா என்னன்னு definition கொடுத்திருக்காங்க பாருங்க. A function within another function is called nested function. So ஒரு function குள்ள இன்னொரு function நம்ம கால் பண்றதுனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? nested function. A variable which is declared inside the function which contain another function defines definition within it. The inner function can also the inner function can also access the variable of the outer function. The scope is called enclosed. இப்ப நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறனால இது நெஸ்டட் ஃபங்க்ஷன். அதனால இந்த ஏங்கிறது வந்து இந்த நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அக்சஸ் பண்ண முடியும். அதுதான் அங்க டெஃபினிஷனா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். When compiler or interpreter search a variable in a program, in first search local and then search enclosing scope. First என்ன பண்ணுமா? local and then தான் enclosing scope போகும். இது வந்து MCQல கேட்கலாம். first எங்க search ஆகுது? local. அதுக்கப்புறம் தான் enclosing scopeக்கு போகும். ஓகேங்களா? அதாவது அது மீனிங் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஏன்னு இந்த உள்ள இருக்கதா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். சர்ச் பண்ணும் ஏ எங்கேயா டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னு. இதுல இல்லைங்கிறப்போ இதனோட நெஸ்டட் ஸ்கோப் இருக்கான்னு பார்க்கும். இருக்கு. அப்ப அதனோட வேல்யூ எடுத்து இதுல அக்சஸ் பண்ணிக்கும். அதுதான் சொல்றாங்க. ஓகே. The above example display 1 is defined with the display. அதே தான் நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ல இங்க டிஃபைனேஷன் கொடுத்திருக்காங்க. படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் built-in scope.
built-in scope அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம மாடியூல் சொன்னோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் என்டையர் ப்ரோக்ராம் built-in ஆர் மாடியூல் ஸ்கோப். ஓகேங்களா? இந்த இடத்துல டிஸ்ப்ளே நேம், பிரிண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த மாடியூல் ஃபுல்லா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம அக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு லைப்ரரி ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஸ்ட்ரிங்ல இருக்கிறது வந்து சொல்லலாம். ஸ்ட்ரிங்ல நெறைய ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங் கம்பேர், ஸ்ட்ரிங் அந்த மாரி அந்த ஃபங்ஷன்ஸ் எங்க யூஸ் பண்ணாலும் அது வரும். ஏன்னா, அதெல்லாம் ஒரு மாடியூல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த தான் இது ஸ்ட்ரிங் ஃபங்ஷன், மேத் ஃபங்ஷன், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. இது எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் வந்து அந்த ஃபங்ஷனுக்குள்ள டெஃபினிஷன் வந்து இதாகும். அதுதான் வந்து பில்ட் இன் ஃபங்ஷன். வாங்க டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபைனல் The built-in scope has all the names that are preloaded into the program scope when we start the compiler or interpreter. Preloader இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு important word. Any variable or function which define modules of programming language has in built-in or module scope அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ப்ரீலோன்னா நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், ஸ்கொயர் ரூட் சொல்லலாம் மேக்ஸ்ல. அப்புறம் எஸ்டிஆர் கம்பேர், எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் அந்த எல்லாமே வந்து உங்களுக்கு பில்ட்-இன் ஸ்கோப். அது மாடியூலா தான் இருக்கும். ஸோ அது எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்டையர் ப்ரோக்ராம் ஃபுல்லா யூஸ் பண்றதுனால அது பில்ட்-இன் ஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நார்மலி ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மாடியூல்ஸ் கம் along with the software or package. Therefore, they will come under the built-in scope. அந்த சாஃப்ட்வேர் அந்த பேக்கேஜஸ்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பில்ட்-இன் ஸ்கோப்குள்ள கொண்டு வரலாம். ஓகே. நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது மாடியூல்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே மாடியூல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு ப்ரோக்ராம மோர் தென் இதுல ஸ்ப்ளிட் பண்றது தான் நம்ம மாடியூல்ஸ் அப்படின்னு சொன்னோம். மாடுலாரிட்டி யார் சப்போர்ட் பண்றா? டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஸ்ப்ளிட் பண்றோம். மாடியூலா ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பண்றதுனால தான் அது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனுக்குள்ள வருது. அது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து சப்போர்ட் டு த மாடுலாரிட்டி. ஓகேங்களா? அது மெயினா நம்ம லாஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம். ஸோ இங்க மாடியூல்னா என்ன? அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம்னு சொல்லிட்டோம். அந்த மாடியூல்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். இது ஒன் ஆஃப் த பார்ட் தான். ஏன்னா அந்த ப்ரோக்ராம தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதனால அது இஸ் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். த ப்ரோக்ராம்ஸ் ஆர் கம்போஸ்ட் one or more independently development modules. A single module can contain one or several statement. ஒரு மாடியூல் வந்து மாடியூலா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். அந்த மாடியூல்ஸ்ல செவரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஈச் அதர். ஓகேங்களா? அது இதுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் இதுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த 2 மாடியூலையும் லிங்க் பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருப்போம். அந்த தான் சொல்றாங்க இங்க. Modules work perfectly an individual level and be integrated with other modules. அதான் சொல்றாங்க. இண்டிவிஜுவல் லெவல்ல நமக்கு integrated with other modules ஓட நம்ம பர்ஃபெக்ட்டா நமக்கு ரன் ஆகுறது தான் மாடியூல்ஸோட ஒர்க். A software program can be divided into modules to ease the job of programming and debugging well. அதாவது எதுக்கு அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் ரெடி பண்றோம் அப்படின்னா டெஸ்ட் ஒருத்தர் பண்ணுங்க, கோடிங் ஒருத்தர் பண்ணுங்க, டிசைன் ஒருத்தர் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஒருத்தர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஓவராலா இன்டகிரேட் பண்ணி அதை ரன் பண்ணுவாங்க. ஸோ ஈஸ் ஆஃப் த ஜாப், அதாவது ஈஸியா நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமிங் நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்டோம்னா வித்தின் த டைம்குள்ள சீக்கிரமாவே அந்த ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்றாங்க. அதை தான் நம்ம மாடியூல் சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், a program can be divided into small function modules that work together get the output. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல ஸ்மால் மாடியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல சீக்கிரமா டீபக் பண்றப்போயோ எரர் எங்க இருக்குன்னு நம்ம சீக்கிரமா அக்சஸ் பண்ண முடியும். The process of subdividing computer program into separate subprograms is called modular programming. இந்த மாதிரி நம்ம சப்டிவைட் பண்றது என்னன்னு சொல்லலாம்னா மாடுலார் ப்ரோக்ராமிங் சொல்லலாம். ஸோ மாடுலார் ப்ரோக்ராமிங் எந்த இடத்துல எனேபிள் ஆகும் அப்படின்னா programmers to divide up the work and debug pieces of the program. ஓகேங்களா? மாடியூல் நம்ம பிரிக்கிறனால ஸோ இதை வந்து டீபக் பண்றது இண்டிபெண்டா நம்ம டீபக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? The examples of modules are என்னென்னு சொல்றாங்கன்னா ப்ரொசீஜர், சப்ரூட்டீன், ஃபங்க்ஷன்ஸ். நம்ம தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? சப்ரூட்டீன்ஸ்னா என்ன? ஒரு சின்ன பார்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணிக்குவோம். செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், கோட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கோட்ஸை வச்சு நம்ம ரிப்பீட்டடா நமக்கு தேவையானங்கிறப்போ அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்தோம்னா இந்த எல்லா செட் ஆஃப் கோட்ஸும் திரும்ப ரிப்பீட்டடா நம்ம லூப் மாதிரி பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சப்ரூட்டீன்ஸ் சொல்றோம். அதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல என்னன்னு சொல்றோம்? ஃபங்க்ஷன்ஸ் சொல்றோம். சேம் அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் மாடியூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, கேரக்டர் ஆஃப் மாடியூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா modules contain instruction processing logic data. ஓகேங்களா? என்னென்ன இருக்கும் அதுலனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ப்ராசஸிங் லாஜிக் என்னென்ன இருக்கும், அண்ட் தென் டேட்டாஸ். ஏன்னா இதெல்லாம் பண்றதுக்கு டேட்டா வேணும் இல்லையா? அந்த டேட்டாஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா மாடியூல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்டு அண்ட் ஸ்டோர்ட் இன் லைப்ரரி.
எஸ். இத வந்து செப்பரேட்டா கம்பைல் பண்ணி நம்ம லைப்ரரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூட் இன் எ ப்ரோகிராம். நம்ம சொன்னோம்ல ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதும் ஒரு மாடியூல் தான். ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூட்ல என்ன இருக்கும்? ஒரு குடுக்குற இன்டிஜர் வேல்யூவ நம்ம ஸ்கொயர் ரூட் என்னவோ அத கண்டுபிடிச்சு குடுக்குறது. ஸோ அதுதான் சொல்றாங்க. இன்க்ளூட் இன் எ ப்ரோகிராம். ஓகேங்களா? அது செப்பரேட்டா கம்பைல் பண்ணி உங்களுக்கு லைப்ரரியில ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து மாடியூல்ஸ்ன்னு சொல்றாங்க. மாடியூல் செக்மெண்ட் கேன் பி யூஸ்டு பை இன்வோக்கிங் நேம் அண்ட் சம் parameters. எப்படி? நேம் மூலியமா நம்ம கூப்பிட்டுக்கலாம். இப்போ SQRT அப்படின்னு கொடுத்தோம்னா, ஓகே இது வந்து ஸ்கொயர் ரூட்டை கேட்குறாங்க. இந்த ஃபங்க்ஷனை போய் அங்கே லைப்ரரியிலேருந்து எடுத்து அதில் என்ன கேட்டிருக்கோம்? எப்படியும் நம்பர்ஸை நம்ம கெட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்டிஜர்ஸ் என்னென்ன இன்புட்டை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். அதான் மாடியூல்ஸோட ஒர்க். நெக்ஸ்ட் மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு பை அதர் மாடியூல்ஸ். இந்த செக்மெண்ட் வந்து அதர் மாடியூல்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் மாடுலர் ப்ரோக்ராமிங்? என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, எஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி லெஸ் கோட் டு பி ரைட். அதாவது மாடியூல் இது பண்ணிட்டோம்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணாம இந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் இங்க கொடுத்தா போதும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கால் பண்ணிக்கும் இல்லையா? அதுதான் வந்து லெஸ் கோட் டு பி ரிட்டன். நெக்ஸ்ட் எ சிங்கிள் ப்ரொசீஜர் கேன் பி டெவலப்ட் ஆர் ரீயூஸ். சேம் அதேதான். லெஸ் கோடுங்கிறப்போ திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். எலிமினேட்டிங் த நீடட் to retype the code many times. ஓகேங்களா? Programs can be designed more easily because a small team deals with only small part of the entire code. நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொன்னோம் இல்லையா எக்ஸாம்பிள், அதே மாதிரி தான். மாடுலர் ப்ரோக்ராமே allow the many programmers to collaborate with the same application. ஒரு அப்ளிகேஷனுக்கு நிறைய ஸ்பிளிட் பண்ணி நம்ம கொலாபரேட் பண்றது மாடியூல் இஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிட்னு சொல்லலாம். The code is stored across the multiple files. ஸோ அதனால நமக்கு வந்து எப்போ வேணாலும் பேக்கப் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் த கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா சின்னதா இருக்கிறனால நமக்கு சீக்கிரமா அது வந்து ஷார்ட்டா இருக்கனால சிம்பிளாவும் தெரியும், அதை ஈஸியா அனலைஸும் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்றாங்க. தென் எரர்ஸ் கேன் easily identified as their location and subroutines of the function. ஏன்னா நம்ம சொன்ன அதே பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொல்றாங்க. The same code can be used to many applications. The scoping of variable is controlled. ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்கோப்பிங் ஆஃப் வேரியபிள் எங்கேயாவது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா நம்ம எங்க நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் மாடுலர் ப்ரோக்ராம்ல. ஓகே, இது எப்படி பண்றது? அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் எ செக்யூர் டெக்னிக் தட் ரெகுலேட்ஸ் ஹூ ஆர் வாட் கேன் வியூ ஆர் யூஸ் ரிசோர்சஸ் இன் கம்ப்யூட்டிங் என்றேன். இது எப்படி? யாரு என்ன பண்றாங்க, எதற்காக யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி இந்த மூணும் சேர்ந்தது தான் அக்சஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா? அந்த செக்யூரிட்டி டெக்னிக்காக நம்ம பண்றது தான் வந்து அக்சஸ் கண்ட்ரோல். யார் அக்சஸ் பண்ணணும்? நம்ம எஸ்கியூஎல்லாம் படிக்கிறப்போ தெரியும் நமக்கு, இந்த அட்மின் மட்டும்தான் இதை பண்ண முடியும், மத்த யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து செக்யூருக்காக நம்ம கிராண்ட் ரிவோக் அதெல்லாம் படிப்போம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் இந்த அக்சஸ் கண்ட்ரோல். யார் அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கொடுக்கறதா அக்சஸ் கண்ட்ரோல். ஓகே, அக்சஸ் கண்ட்ரோல்ல வேற என்ன சொல்லிருக்காங்கன்னா, இட் இஸ் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் செக்யூரிட்டி தட் மினிமைஸ் த ரிஸ்க் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? செக்யூரிட்டிக்காக நம்ம கொண்டு வரது தான் அக்சஸ் கண்ட்ரோல். இன் அதர் வேர்ட்ஸ், அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் எ செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த அக்சஸ் டேட்டா. இது என்னன்னு சொல்லலாம்? இன்னொன்னு செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்ல இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ த அக்சஸ் மாடிஃபையர். இந்த அக்சஸ் கண்ட்ரோல் யாரு? அக்சஸ் மாடிஃபையர்னு சொல்லலாம். ஓகே, அக்சஸ் மாடிஃபையர்னா இப்ப ஞாபகம் வந்திருக்கு இல்லையா? எஸ், கிளாசிக்கல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், அதாவது C++, ஜாவா கண்ட்ரோல் த அக்சஸ் கிளாஸ் மெம்பர்ஸ் எப்படி பண்ணலாங்க? பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட். இந்த கீவேர்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த மூணு அக்சஸ் கண்ட்ரோல் மூலியமா தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு யூசரை வந்து அக்சஸ் பண்றதுக்கு நம்ம பர்மிஷன்ஸ் கொடுக்க போறோம், ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க போறோம். ஓகேங்களா? அப்போ பிரைவேட்னா என்ன பண்ணும் அப்படின்னா, பிரைவேட் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரைவேட் வந்து உங்களுக்கு classes are denied access from outside the classes. அதாவது அதர் கிளாஸ்ல இருக்கிறது யாரும் இந்த பிரைவேட் கிளாஸ்க்குள்ள இருக்கிறது யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது. அந்த பிரைவேட் அப்படின்னு கொடுத்துட்டா இந்த ஸ்கோப்குள்ள யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அவுட் சைட் த கிளாஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து பிரைவேட் மெம்பர். ஓகேங்களா? அல்லது நம்ம லோக்கல் ஸ்கோப்க்கு எக்ஸாம்பிளா கூட இதை சொல்லலாம். ஓகேங்களா? தே கேன் ஹேண்டில் ஒன்லி ஃப்ரம் த வித்தின் த கிளாஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன சொல்றாங்க? வித்தின் த கிளாஸ்ல மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்றது பிரைவேட். ஓகேங்களா? அதே பப்ளிக் மெம்பர் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து கிளாஸ்ல தான் மோஸ்ட்லி கிளாஸ் நேம் கொடுத்தோம்னா நம்ம என்ன கொடுப்போம்? பப்ளிக். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சக்சஸ் அவுட் சைட் த கிளாஸ், இந்த கிளாஸ்க்கு வெளியே இருந்தும் நம்ம ஆப்ஜெக்ட் மூலியமா அவுட் சைட்ல இருந்து பண்ணோம் இல்லையா? அதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் வந்து பப்ளிக் மெம்பர்ஸ். இது எல்லாருமே வந்து அக்சஸ் பண்ண முடியும்.
The object of the same class is required to invoke the public method. This arrangement of private instance variables and public methods ensure the principle of data encapsulation. ஓகேங்களா, இது என்ன சொல்றோம் நம்ம, டேட்டா என்கேப்சுலேஷன். அதாவது டேட்டாவை பைண்ட் பண்ற மாதிரி இந்த பிரைவேட் இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸும் இது பண்ணி வைக்கிறது நம்ம என்ன சொல்றோம்னா டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ப்ரொடக்டர். ப்ரொடக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கிளாஸஸ் வந்து வித்தின் த கிளாஸ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ சப் கிளாஸஸ். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்லாம் நீங்க C++ல பாத்தீங்கன்னா ஏங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும், அதனோட சப் கிளாஸ் பாத்தீங்கன்னா பின்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏ கிளாஸ்லயும் பி கிளாஸ்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது தான் ப்ரொடக்டர். ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. வித்தின் த கிளாஸ் அண்ட் ஆல்சோ சப் கிளாஸஸ் ஆல்சோ யூஸ்டு. நோ அதர் ப்ராசஸ் பர்மிட்டட் அக்சஸ். ஆமா, மீதி எந்த ப்ராசஸ்க்கும் பர்மிட் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், திஸ் எனேபிள் ஸ்பெசிபிக் ரிசோர்சஸ் பேரண்ட் கிளாஸ் இன்ஹெரிட்டட் பை த சைல்ட் கிளாஸ். நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, ஸோ ஏல இருந்து பிக்கு, அப்ப ஏங்கிறது பேரண்ட் கிளாஸ் அண்ட் பிங்கிறது சப் கிளாஸ், அதாவது சைல்ட் கிளாஸ். அது ரெண்டும் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும் ப்ரொடக்டர்ல. ஓகேங்களா, பிரைவேட் பப்ளிக் ப்ரொடக்டர் இது மூணும் தான் அக்சஸ் கண்ட்ரோல். எதுக்காக, ரிஸ்ட்ரிக்ஷனுக்காக, யாரெல்லாம் அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு செக்யூர் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதா இந்த அக்சஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா, பிரைவேட் அப்படிங்கிறது வித்தின் த கிளாஸ்ல யூஸ் பண்றது, அதே பப்ளிக் அப்படிங்கிறது வந்து வித்தின் த ப்ரோக்ராம் எங்க வேணாலும் யார் வேணாலும் எல்லாராலையுமே அக்சஸ் பண்ண முடியாது, குளோபலி அக்செப்டபிள். ஓகேங்களா, அவுட் சைட் த கிளாஸஸ் ஆல்சோ அக்செப்ட். அதுதான் பப்ளிக் மெம்பர். ப்ரொடக்டர் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது வித்தின் த கிளாஸ் அண்ட் தென் சப் கிளாஸஸ், இது ரெண்டு கிளாஸஸ் மட்டும் தான் அது வந்து யூஸ் பண்ண முடியும், அது வந்து ப்ரொடக்டர். ஓகேங்களா, உங்களுக்கு நான் ஷார்ட் நோட்ஸ்ல உங்களுக்கு டேபிளர் காலம் மாதிரி போட்டு கொடுக்குறேன், அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பைத்தான் டஸ் நாட் ஹேவ் எனி மெக்கானிசம். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பைத்தான்ல வந்து இந்த மாதிரி எதுவும் இல்லை. access any instant variable and method. Python prescribes the convenience prefixing the name of the variable or method in single or double. அதாவது ஒரு சிங்கிள் கோர்ஸ் கொடுத்தா என்ன அண்ட் டபுள் கோர்ஸ் என்ன அப்படிங்கறத வச்சுதான் நம்ம வந்து ஓகே இது வந்து பிரைவேட், இதை வந்து யூஸ் பண்ணலாம், இந்த பிரைவேட்டை வந்து வித் இந்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணணும்னு நம்ம கொடுக்கறது, ஐடென்டிஃபை பண்றது, அது மட்டும்தான். சிங்கிள் ஆர் டபுள் அண்டர் ஸ்கோர், இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, சிங்கிள் ஆர் டபுள் அண்டர் ஸ்கோர் டு எமுலேட் த பிஹேவியர் ஆஃப் ப்ரொடக்டர் அண்ட் பிரைவேட் அக்சஸ். ஸோ சிங்கிள் கொடுத்தா ப்ரொடக்டர், ரெண்டு கொடுத்தோம்னா அது பிரைவேட். ஓகேங்களா, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பைத்தான்ல மட்டும். ஏன்னா நமக்கு C++, ஜாவா இது எல்லாத்துலயுமே பப்ளிக் இது எல்லாமே நம்ம நேமா கொடுத்துருவோம். பட் பைத்தான்ல சிங்கிள் அண்டர் ஸ்கோர் ஆர் டபுள் அண்டர் ஸ்கோர் இருக்கும். டபுள் அண்டர் ஸ்கோர்னா பிரைவேட், சிங்கிள்னா ப்ரொடக்டர். ஓகேங்களா, ஆல் மெம்பர்ஸ் இன் பைத்தான் கிளாஸஸ் ஆர் பப்ளிக் பை டிஃபால்ட். டிஃபால்ட்டா இதுல என்ன இருக்கு, பப்ளிக். ஓகேங்களா, அதே C++, ஜாவாலாம் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா என்ன இருக்கும், நீங்க எதுவுமே கொடுக்கலைன்னா அது பிரைவேட்டா அக்சஸ் பண்ணிக்கும். ஆனா பைத்தான்ல டிஃபால்ட்டா பப்ளிக். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, எனி மெம்பர் கேன் பி அக்சஸ் ஃப்ரம் த அவுட் சைட் கிளாஸ் இன் பைத்தான் விச் இஸ் நாட் பாசிபிள் டு சிஎஸ். அதாவது பைத்தான்ல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நம்ம டிக்ளரே பண்ணாம கொடுத்துட்டு அவுட் சைட் கிளாஸஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது டிஃபால்ட்டாவே பப்ளிக்கா தான் இருக்கு. ஆனா C++ல நம்ம எதுவுமே கொடுக்காம நம்ம அவுட் சைட் கிளாஸ்ல இருந்து அக்சஸ் பண்ணாலும் எரர் காட்டும், பிகாஸ் இட்ஸ் அ டிஃபால்ட் இஸ் பிரைவேட். ஓகேங்களா, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, the scope visibility. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், வேரியபிள்ஸ், விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ், பேராமீட்டர், ஃபங்க்ஷன்ஸ், ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அதே இதுக்குள்ள நம்ம கால் பண்றது அந்த லைஃப் டைம் தான் வந்து நம்ம ஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் எ வேரியபிள் நேம் வித் த ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் மேப்பிங். மேப்பிங்னா என்னன்னா, நம்ம அந்த இது வந்து ஈக்குவல் சைனோட நம்ம கொடுத்து நம்ம மேப் பண்றதா மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டிக்ளேர் பண்றப்போ நம்ம மேப்பிங் மூலியமா கெட் பண்ணிக்குவோம். நேம் ஸ்பேஸ் வந்து எப்படின்னா ஒரு கண்டெய்னர் ஃபார் த மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். அதாவது ஒரு கண்டெய்னர் மாதிரி நேம்ஸ் அந்த வேரியபிள்ஸ் ஆப்ஜெக்ட் நம்ம மேப் பண்றதுக்கு. எ ஸ்கோப் வேரியபிள் தட் பார்ட் ஆஃப் த கோட் வேர் இட் இஸ் விசிபிள். அதான் லைஃப் டைம்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க, லைஃப் டைம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம LEGP ரூல் பார்த்தோம். ஓகேங்களா, அதனோட லோக்கல் ஸ்கோப்பு, என்க்ளோஸ்டு அண்ட் குளோபல் அண்ட் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். அது என்னென்னு கீழே கொடுத்துருக்காங்க. லோக்கல் ஸ்கோப் ரெஃபர்ஸ் த வித் இன் த கரண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, கரண்ட் ஃபங்க்ஷன் அல்லது வித் இன் த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொடுத்தா அது லோக்கல் ஸ்கோப். எ வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர் அவுட் சைட் ஆஃப் த ஆல் ஃபங்க்ஷன்ஸ் இன் ப்ரோக்ராம் இஸ் நோன் அஸ் குளோபல் வேரியபிள். ஓகேங்களா, எ ஃபங்க்ஷன் மெத்தட் குளோபல் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எ ஃபங்க்ஷன் வித்தின் த அனதர் ஃபங்க்ஷன், நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது எல்லாமே என்க்ளோஸ்டு ஓகேங்களா. எ வேரியபிள் விச் டிக்ளேர் இன்சைட் த ஃபங்க்ஷன் வித் கண்டெயின் அனதர் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். அதே தான் அங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே என்க்ளோஸ்டு ஸ்கோப் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பில்ட் இன் ஸ்கோப் அப்படிங்கிறது என்னன்னா, இட் ஹேஸ் ஆல் நேம்
ப்ரீலோடர், இதுதான் ரொம்ப முக்கியமான கீவேர்ட். ப்ரீலோடர் இன் ப்ரோக்ராம், அந்த கம்பைலர் இன்டர்பிரட்டர் தெரியும், அதுதான் வந்து மாடியூலா இருக்கும். இட்ஸ் அதுதான் வந்து நம்ம பில்ட் இன் ஸ்கோப் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மாடியூல்னா என்ன? இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். இண்டிபெண்டன்ட் நம்ம ஒன் ஆர் மோர் டெவலப்மெண்ட் மாடியூல்ஸ் வச்சு நம்ம இண்டிபெண்டா ரன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். The process subdividing computer program separate sub program is called modular programming. ஓகேங்களா? சப் ப்ரோக்ராம் நம்ம பண்றது வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங் சொல்றாங்க. அடுத்தது அக்சஸ் கண்ட்ரோல். அக்சஸ் கண்ட்ரோல்ல நம்ம 3 பார்த்தோமா? என்னென்ன பார்த்தோம்? பப்ளிக், எஸ், பப்ளிக், ப்ரொடெக்டட், பிரைவேட் மெம்பர்ஸ். அது எங்கெங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பைத்தான் பிரிஸ்கிரைப், அந்த கன்வீனியன்ஸ் நேம் வந்து என்னென்ன? பைத்தான்ல வந்து டிஃபால்ட்டா என்ன இருக்கும்? பப்ளிக் இருக்கும். அதே C++ல நமக்கு டிஃபால்ட்டா என்ன இருக்கும்? பிரைவேட் இருக்கும். ஸோ அதனால என்ன ப்ராப்ளம் வருது? ஓகேங்களா? ஆல் மெம்பர்ஸ் இன் பைத்தான் கிளாஸ் ஆர் பப்ளிக், அதே தான் சொல்லியிருக்காங்க இங்க. நம்பர்ஸ் இன் பிரைவேட், C++, ஜாவாலலாம். ஓகே. நெக்ஸ்ட் 1 மார்க்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which of the following refers to the visibility of variabilization one part of the program, another part of the same program? ஓகேங்களா? அந்த விசிபிலிட்டி நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து அனதர் பார்ட், அந்த நம்ம லைஃப் டைம் என்னன்னு சொல்றோம்? ஸ்கோப். யா. நெக்ஸ்ட், the process of binding a variable name with the object is called. நம்ம பைண்ட் பண்ற ஒரு வேரியபிள் நேம் a equal to 5 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அந்த ஆப்ஜெக்ட் அந்த வேரியபிளையும் பைண்ட் பண்றது நம்ம என்னன்னு சொல்றோம்? மேப்பிங். எஸ். Which of the following is used in programming language to map the variable and object? எதை வச்சு மேப் பண்றோம்? எஸ், ஈக்குவல் சைனோட. வெறும் ஈக்குவல் சைன் இல்ல, கோலன், ஈக்குவல் சைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் கால்டு. கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ். அந்த கண்டெய்னர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நேம் ஸ்பேஸ். எஸ், நேம் ஸ்பேஸ் தான் ஒரு கண்டெய்னர் மாதிரி நம்ம வேரியபிள்ஸையும் அண்ட் ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். நேம் ஸ்பேசஸ்ன்னு சொல்றோம் அதை. Which scope refers to the variable defined in current function? ரொம்ப ரொம்ப முக்கியம். current functionனா யாரு? எஸ், within function சொன்னாலும் லோக்கல் ஸ்கோப் தான். ஓகே. நெக்ஸ்ட், the process of subdividing a computer program into separate subprograms. Subprograms நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மாடுலார் ப்ரோக்ராமிங். ஏன்னா சப்டிவைட் பண்ணி ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நம்ம மாடியூலா ஸ்பிளிட் பண்ணி நம்ம எழுதுறது சப் ப்ரோக்ராம்ஸ். அந்த சப் ப்ரோக்ராம்ஸை நம்ம என்ன சொல்றோம்னா மாடுலார் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட், which of the following security technique that regulate who can use the resource in a computer environment? இந்த எதனால நம்ம செக்யூரிட்டி டெக்னிக் நம்ம இப்பதான் பார்த்தோம். என்ன இதுல சொன்னோம்? அக்சஸ் கண்ட்ரோல். எஸ், அக்சஸ் கண்ட்ரோல் மூலியமா தான் யாரெல்லாம் வந்து இந்த இதை யூஸ் பண்ண முடியும், இந்த வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியுங்கிறத நம்ம கொடுக்கறது வந்து அக்சஸ் கண்ட்ரோல் மூலியமா. நெக்ஸ்ட், 8th ஒன். Which of the following members of the class can be handled only from the within the class? இதை நம்ம என்ன சொன்னோம்? வித்தின் த கிளாஸ்க்குள்ள மட்டும் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அந்த மெம்பர் ஆஃப் த கிளாஸ்ல மட்டும் வித்தின் த கிளாஸ்க்குள்ள நம்ம அக்சஸ் பண்றது அந்த வேரியபிள் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எஸ், பிரைவேட். எஸ். விச் மெம்பர்ஸ் ஆர் அக்சஸ்பிள் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ்? நம்ம அவுட் சைட் கிளாஸ்ல இருந்தும் அக்சஸ் பண்றதுன்னா பப்ளிக். நெக்ஸ்ட், த லாஸ்ட் ஒன். The members that are accessible from within the class and also available subclass, அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி பேரண்ட் கிளாஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் அதனோட சைல்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற கிளாஸஸ் அக்சஸபிள் என்னன்னு சொல்றோம்? அக்சஸ் கண்ட்ரோல ப்ரொடெக்டர். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரொடெக்டர், பப்ளிக். இது இப்போ இன்னைக்கு நம்ம இந்த சாப்டர்ல என்னென்ன பார்த்தோம்னா ஸ்கோப் பார்த்தோம். ஸ்கோப்ல முக்கியமான 4 டைப் ஆஃப் ஸ்கோப் பார்த்தோம். LEGP, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் மாடியூல்னா என்னன்னு பார்த்தோம். அந்த மாடுலர் ப்ரோக்ராமிங் எப்படி யூஸ் பண்றாங்க, அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அக்சஸ் கண்ட்ரோல், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பைத்தானுக்கும் C++, ஜாவாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அக்சஸ் கண்ட்ரோல் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கோங்க. இதை பத்தின ஒரு ஷார்ட் வீடியோவா வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடுறேன். தேங்க்யூ.